வந்து பார்த்திங்கன்னா புறா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி இந்த ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணலாம். இல்லை ரெகுலராகவே நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் இதோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொண்டக்கடலைன்னா அதோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோவே கிட்டத்தட்ட 60 ரூபா அந்த மாதிரி தான் ரேஞ்ச் இருக்கும். நீங்கள் அதை வந்து கிட்டத்தட்ட ஒன் ஆர் 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கொண்டக்கடலையை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே வந்து அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம், புறா எந்தெந்த ஃபுட்டை விரும்பி சாப்பிடும், அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நெல். ஸோ நெல் வந்து நம்ம நார்மலாகவே கொடுக்குற ஒரு ஃபுட்டு. நெல் கொடுக்கலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி கொடுக்கலாம். இது நெல் இல்லைன்னா அரிசி. நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி இல்லைன்னா ஒரு வேளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த 2த்தையும் போடலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை வந்து நம்ம கிளிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவிச்சு கொடுப்போம். புறாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளிக்கு வந்து ஊற வச்சு கொடுப்போம். புறாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அரை வேக்காடு ஊற வைக்கணும். அதாவது எப்படின்னா இன்றைக்கி காலைல ஊற வச்சு மதியம் அந்த சாப்பாடை போடணும். அந்த மாதிரி தான் போடணும். கிளிங்க வந்து சாஃப்டாக சாப்பிடும், இது கொஞ்சம் ஹார்டாக சாப்பிடும் இந்த புறாவை பொறுத்தளவில். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோதுமை கொடுக்குறோம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கம்பு வந்து நம்ம வந்து கிளிங்களுக்கு ஊற வச்சு கொடுக்கலாம் இல்லையா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடக்கூடியது ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பு. நீங்கள் நார்மலாக சும்மாவே ஒரு தட்டில் வச்சாலோ இல்லை நீங்கள் சும்மா தரையில் தூவி விட்டாலோ இது வந்து நார்மலாக சாப்பிடும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா புறாவை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து குட்டி கல் இருக்குல்ல, ஸோ தரையில் கிடக்கக்கூடிய கல்லை வந்து விரும்பி சாப்பிடும். இது எதனால் சாப்பிடுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு குறை இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ள குறைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நார்மலாகவே இது சாப்பிடும். புறாவை பொறுத்தளவில் குட்டி கல் எதனால் சாப்பிடுதுன்னு பயப்படவே வேணாம். அது எதனால் சாப்பிடுதுன்னா அதுக்கு வயிற்றில் உள்ள செரிமானத்துக்காக அது சாப்பிடுது. நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அது ஃபுட்டு ஆட் பண்ணுது. நம்ம கிளிங்கெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஒரு செங்கலை வச்சுட்டோன்னா அரிச்சு சாப்பிடும். இது வந்து அப்படியே முழுங்கிடும். கல் குட்டியாக கல் இருக்குதுன்னா முழுங்கிடும். அது எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த செரிமான தன்மைக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயப்பட வேணாம். அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் அது பட்டிலே சாப்பிடுங்கன்னா விட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் வாட்டரில் மஞ்சள் தண்ணியை கலந்து வைக்கணும். இது வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி. சும்மா நார்மலாக இன்றைக்கி எப்பயும் போல் நம்ம கிளினா வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நைட்டு தண்ணி எடுத்துகிட்டு மார்னிங் வந்து மஞ்சத்தூள் போட்டு வைப்போம். அப்படியெல்லாம் இதுக்கு வைக்கணும்னு தேவையில்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மஞ்சத்தூள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நம்ம இழைச்சி அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மஞ்சத்தூள் தான். மஞ்சத்தூள் தண்ணியாக மாறிடும். இதுவும் நம்ம கொடுக்கலாம், அதுவும் நம்ம கொடுக்கலாம். ஆன்டிபயோட்டிக் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக நம்ம கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அந்த கொண்டக்கடலை வந்து எப்படி தெரியுமா வைக்கணும், நம்ம கிளிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுருவோம். காக்டெயிலுக்கெலாம் லவ் பேர்டுக்குலாம் கொஞ்சம் அடித்து இது பண்ணி வைப்போம். கொஞ்சம் பொடி மாதிரி பிஞ்சஸ்னால் கொஞ்சம் நல்லா வைப்போம். இதுக்கு வந்து பட்டி போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன மூலிகை இலை வைக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா துளசி, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஓமவல்லி, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி. இந்த 3 இதையும் நம்ம வச்சு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு ஒன்று போடுங்க. விரும்பி சாப்பிட்டதுன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி இது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா பறவைங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது. நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசனோட தமிழ் மெடிசன், இயற்கை மெடிசன் நம்ம கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதிக ஹியூமினிட்டி பவரு, லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் வந்து ரெக்கவரி ஃபாஸ்ட்டாகும். தமிழ் மெடிசன் வந்து ரெக்கவரி ஸ்லோவாக ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வந்து மறுபடியும் அந்த பேர்டுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு இருக்கும். ஆனால் பேர்டு வந்து பொறுமையாக தான் ரெக்கவரி ஆகும். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் வச்சுட்டு வாங்க. இதுவும் நீங்கள் வந்து
இல்லை ப்ரோ எனக்கு நிறையா மூலிகை தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த வீடியோ அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இந்த பர்டிகுலர் புறாவுக்கு எந்தெந்த ஃபுட்டு போடணும் இதை பற்றி தான் நம்ம இந்த இதில் பார்த்துருக்கோம். மேலும் உங்களுக்கு மூலிகை அந்த மாதிரி வேணும்னு கேட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக போடுறேன். அடுத்தது அடுத்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடியதான், ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் பச்சைப்பயிறு. இது பார்த்திங்கன்னா ஊற வச்சு கொடுக்கலாம், இல்லைனா முளை கட்டின பயிராகவும் கொடுக்கலாம், முளை கட்டி கொடுக்கலாம். முளை கட்டி கொடுத்தா இன்னும் ஹெல்த்து க்ரோத் அதிகமாகும். சிக்குக்கு பார்த்திங்கன்னா க்ரோத் ஸ்பீடாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நார்மலாக பச்சை பயிர் போட்டாலுமே நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது மூணு இதுவுமே நம்ம ட்ரை பண்ணலாம். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணாலும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊற வச்சும் போடலாம், முளை கட்டியும் போடலாம், இல்லை நார்மலாக போடனாலும் போடலாம், உங்களோட சாய்ஸ். ஓகேங்களா? ஆனால் மூணுமே சாப்பிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள கிருமியெல்லாம் இது க்ளீன் பண்ணி கழிவு வழியாக வெளில அனுப்புகிறது தான் இதோட வேலை. இது அதுக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பிளட் சர்க்குலேஷனும் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு. இது பார்த்திங்கன்னா நார்மலாக துருவி நம்ம போடலாம், அதே சமயம் இல்லைன்னா கட் பண்ணி கூட நம்ம போடலாம். இதுக்கு வாய் கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுனால கடிக்க முடியாது. இது கொத்தி கோழி கொத்துற மாதிரி கொத்தி தான் சாப்பிடும். அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கணும், துருவி கொடுக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா பிளட், இது சாப்பிட்றதுனால பிளட்டு சர்க்குலேஷன் ஆகும், புது ரத்தம் உற்பத்தி ஆகும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஹியூமனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் பீட்ரூட்டோடைய வேலை. அடுத்தது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கேரட்டு கொடுக்குறோம் இல்லையா கிளிங்களுக்கு, அதே மாதிரி தான் இதுக்கும் கொடுக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா துருவி கொடுக்கணும். ஸோ கோழி மாதிரி இருக்கிறதுனால வாய் கடித்து சாப்பிட முடியாது இதால். அதனால் நம்ம தேங்காய் துருவுற மாதிரி துருவி கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் துருவின தேங்காய் இருக்குது இல்லையா, அது சாப்பிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடும். இது மேக்ஸிமம் செப்பரேட்டாக தனியாக நீங்கள் வளர்க்குற மாதிரி இருக்கும். புறாவை பொறுத்தளவு பூனை இருந்ததுன்னு வச்சிங்களேன், பூனை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும். அதனால் சேஃப்டியாக புறாவை பொறுத்தளவு சேஃப்டியாக அதுக்குன்னு தனி ரூமு, வெளில 1/2 அன் ஹவருக்கு ஒரு வாட்டி விட்டுட்டு மறுபடியும் உள்ளே விட்டுறணும். இந்த மாதிரி தான் அதை வளர்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது முட்டை நம்ம கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். இது வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி நீங்கள் போடலாம். இது கட் பண்ணி நீங்கள் போடணும், அப்போ தான் அது சாப்பிடும், கொத்தி சாப்பிடும். இப்போது உங்கள் புறாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஃபுட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ரெக்கவரி ஆகும். சாஃப்ட்டு ஃபுட்டாக அந்த நேரத்தில் நம்ம கொடுக்கணும். ஹார்ட் ஃபுட்டு கொடுத்தா டெட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் உடம்பு சரியில்லை, சீக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஃபுட்டாக நம்ம கொடுக்கணும், ப்ரொவைட் பண்ணணும். ப்ரோட்டீன் இது மெயினு. ஓகேங்களா? நம்ம அவிச்ச முட்டை சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி புறாவுக்கு நம்ம அவிச்ச முட்டை கொடுத்துடணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம 400 மெம்பர்ஸை ரீச் பண்ணியாச்சு. மேலும் ரீச் பண்ணணுன்னா நீங்கள் சப்போர்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 1K. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இனிமேட் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கணும். Until then, bye from AJS. Bye guys. Thanks for watching.